இப்போ நம்ம இங்க மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூம் ஆகட்டும், நம்ம வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அருகாமையில் உள்ள ஸ்ட்ராங் ரூம் ஆகட்டும், எப்போ ஓபன் பண்றோமோ அது கேண்டிடேட்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில நாங்க பண்ணணும். அதுதான் நம்ம சொல்லியிருக்காரு. நாளைக்கு நம்ம உங்களுக்கு ஏற்கனவே ரேண்டமைசேஷன் பண்ணி எந்த போலிங் ஸ்டேஷனுக்கு எந்த இவிஎம் போகுதுன்ற லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அது நாளைக்கு ஜோனல் ஆஃபீஸர் மூலமா அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது கொடுக்கறதுக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம் ஓபன் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நீங்க இருக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. அடுத்து நாளன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு காலையில ரிசர்வ் இவிஎம்ஸ், அதாவது தேர்தல் நடக்கும்போது மாக் போல் அப்பவோ தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமோ ஏதாவது இவிஎம்ல ஃபால்ட் வந்தா அந்த ஜோனல் ஆஃபீஸர் அப்பவே தேர்தல் அறிவுரைகள், தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகள் படி அது மாற்றுவாங்க. உங்க முன்னிலையில, உங்க போலிங் ஏஜென்ட்ஸ் முன்னிலையில அந்த ரிசர்வ் இவிஎம்ஸ் நாளன்னைக்கு காலையில அந்தந்த ஜோனல் ஆஃபீஸருக்கு கொடுக்கப்படும். இதே போல இது எல்லாமே ரிசப்ஷன் சென்டருக்கு எலெக்ஷன் முடிச்சுட்டு நைட்டு வரும், 5ஆம் தேதி நைட்டு. அப்போ அந்த ரிசப்ஷன், அதே போல ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கிறது, ஸ்ட்ராங் ரூம் சீல் பண்ணுறது கேண்டிடேட்ஸ் முன்னிலையில